ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வீரா வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த மாறன், தேவதை இந்த நேரத்தில் எங்கே போகுது, ஓ சவாரிக்கு போகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வீரா பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோவுக்கு போவாங்க. அங்கே இருக்க பெட்ஷீட் எடுத்து வைப்பாங்க. அவங்க அண்ணன் பெட்ஷீட் மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போயிட்டு கொம்பு எடுத்துகிட்டு வந்து அந்த மாலையை பார்த்தீங்கன்னா அந்த கொம்பில் மாட்டி அதை கொண்டு போயிட்டு மாறன் கிட்ட கொடுப்பாங்க. அப்போ மாறன் வந்து, ஏன் இதை கையால் எடுத்து கொடுக்க மாட்டியா அப்படின்வாங்க. அதான் நான் எடுத்து தர மாட்டேன்னு தெரியுதுல்ல, இந்தா அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. மாறன் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. வீரா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, ஒரு வாரம் ஆட்டோ எடுக்கலாம், ஸ்டார்ட் ஆக மாட்டியா, ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. மாறன் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வண்டி கேட்பாங்க. அவங்க வந்து, நீங்கள் வீராவோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன சொன்னீங்க, வீராவோட ஹஸ்பண்ட் தானே சொன்னீங்க, இதே மாதிரி தெருவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும் சரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவரவங்க வந்து வண்டியை கொடுத்ததுக்கப்புறம் மாறன் பார்த்தீங்கன்னா வீரா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வீராவை ஆட்டோவை நிறுத்திட்டு மாறனை பார்த்துட்டு, இப்போ எதுக்காக என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் மாறன், நீ தனியாக போயிட்டு இருக்கடி, உன்னை ஃபாலோ பண்ணுறது தான் என்னோட வேலையை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வீரா வந்து, இங்கே பாரு, எனக்கு வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் சவாரிக்காக வந்திருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்தையாச்சு எனக்கு நிம்மதியாக இருக்க விடு, எனக்கு சந்தோஷம்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. திரும்ப திரும்ப வந்து எதுக்கு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, இங்கே பாரு மாறா, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, என் பின்னாடியே வராதே, என்னை நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் மாறணும் சரி நிற்போன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுடுவாங்க. வீரா பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடியே மாறன் வரானான்ற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் சீனில் கண்மணி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ராகவன் போயிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, பாருங்க வீரா எங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கா, எங்கள் அண்ணன் இல்லைன்றதுனால இந்த மாறன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான், அவன் பண்ணது சரியாக சொல்லுங்கள், திரும்பவும் வீட்டு முன்னாடி போய் நின்று அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், வீராவோட மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், பாவம் அவள் என்ன பண்ணுவா சொல்லுங்கள், இதில் உங்கள் அத்தை வேற போய் நின்றுட்டு நானும் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு வீராவை எந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். வீராவோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, வீராவோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், வீரா மட்டும் தப்பான எதுனா ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு அக்காவாக நான் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள், இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து ஓடி போயிட்டு கிச்சனுக்கு போய் அங்கே இருக்க கெரோசின் எடுத்து மேலே ஊற்றிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வைக்க போவாங்க. ராகவன் வந்துட்டு, வேணாம் கண்மணி சொன்னால் கேளுன்னு கிட்ட போவாங்க. கிட்ட வந்தீங்கன்னா நான் கொளுத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுவாங்க. ராமச்சந்திரன் கண்மணியை பார்த்து, என்னம்மா இது, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ராகவனும் வந்து வீராவை நினச்சி, கண்மணி இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்வாங்க. என்னம்மா ஆச்சு, நல்லா தானம்மா இருந்தா, வீராவுக்கு என்னம்மா, வீராவும் நல்லா தானே இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட கண்மணி, வீரா எங்கே நல்லா இருக்கா சொல்லுங்கள், உங்கள் புள்ள வீட்டு வாசலே நின்று வீராவை கஷ்டப்படுத்திட்டே இருக்கா, வீராவோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் சொல்லுங்கள், நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அவளுக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அவள் எவ்வளோ நினச்சி கஷ்டப்படுவா, அதெல்லாம் நினச்சி எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டால் ராமச்சந்திரன், நீ கவலைப்படாதம்மா, வீராவோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிடலாம், அவளுக்கு அவளோட பழைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி, அவளோட பழைய வாழ்க்கை எங்கேருந்து கொடுக்கறது சொல்லுங்கள், உங்கள் புள்ளையை தான் வந்து எந்த நேரமும் வந்து வீட்டு வாசலே நின்றுட்டுருக்கான், வீராவை தொல்லை பண்ணிட்டுருக்கா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே வள்ளி வந்து, இங்கே பாரு கண்மணி, எதை நினச்சுமே நீ கவலைப்படாத, அவங்க கண்டிப்பாக மனசு மாறுவாங்க, வீராவோட மனசும் மாறும், வீராவோட மனசில் மாற இருக்கா, ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான் அவளை தடுத்துட்ருக்கு, கண்டிப்பாக மனசு மாறி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க, கண்டிப்பாக வீராவும் மாறனை ஏற்றுப்பா, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி வந்துட்டு, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா, அவன் எப்படிப்பட்டவன், அவன் போயிட்டு என் தங்கச்சி கழுத்தில் என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியல, இதெல்லாம் கேட்கும்போது நான் இதுக்கு மேலே உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிறதும் நான் சாகிறதும் ஒன்று தான், அதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா குழந்தை போவாங்க. அதுக்குள்ளே ராகவன் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு, ஏமா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, அந்த இடத்துல மாறன் இருக்க மாட்டான் அப்படின்னாங்க. அதை கேட்ட கண்மணி, வீரா வேணா இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் மாறன் வந்துட்டு எப்படி, நீங்கள் உங்கள் பிள்ளையாச்சு இந்த வீட்டில் வராமல் எப்படி இருப்பார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ராமச்சந்திரன், மாறன் இந்த வீட்டுக்கு வரமாட்டாமா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் வீராவோட வாழ்க்கையை பற்றி அதுக்கு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு எனக்கு சம்மதம்மா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. சரிம்மா நீ சீக்கிரமாக போயிட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போய் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே ராகவன் வந்துட்டு, ஏன் கண்மணி இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு சொன்னேன்னா நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பின்ன என்னை என்னங்க பண்ண சொல்கிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியவே இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பாக்கியத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ராமச்சந்திரன் செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. வள்ளி போயிட்டு, என்னென்ன பேசிகிட்டு இருக்க, நீ பேசுறது சரியான, மாறனை நீ வீட்டுக்கு வர
வர வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் உன்னோட புள்ள என்ன அப்படின்னுவாங்க. ஆமா, அவன் என்னோட புள்ள. அவன் என்ன நல்லது பண்ணியிருக்கான் சொல்லு. அவன் சரியான சுயநலவாதி. யார பத்திலாம் எதனா யோசிக்கிறானா அப்படின்னுவாங்க. அத கேட்ட வள்ளி வந்து, உனக்கு என்ன தெரியும் அவன பத்தி? அவன் எல்லார பத்தியும் யோசிக்கிறதுனால தான் இப்ப இந்த நிலைமையில அவன் இருக்கிறான் அப்படின்னுவாங்க. இங்க பாரு, இனிமே மாறன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவன பத்தின பேச்சே எடுக்கக்கூடாது. வீரா, மாறன 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன். நீ எதுவுமே பண்ணவே கூடாது. அவனுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளு. அத நான் குடுக்குறேன். ஆனா அவன் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கோவமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வள்ளி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. இங்க வீரா பார்த்தீங்கன்னா, ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, ரவுடி மாதிரி இருக்க 2 பேர் வீரா கிட்ட போயிட்டு, சாயந்தரம் போகணும், ஆட்டோ வருமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 500 பேர் அப்படின்னுவாங்க. 2 பேருக்கு ரூ. 500ன்றதுலாம் பெரிய விஷயம். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகே தான் வீரா சொல்லிட்டு இருப்பாங்க. அத பார்த்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.